ஆண்மை நாட்டில் கம்மியானதுனால பெண்மைய கேலி செய்யக்கூடிய உலகமா இது மாறிடுச்சு. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல கால் மேல கால் போட்டா பிரச்சனையா இருந்துச்சு, ட்ரெஸ் போட்டா பிரச்சனையா இருந்துச்சு. நாங்க ட்ரெஸ்ஸே போடனாலும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து என்னடா அப்படின்னு கேட்க தோணுது. அதனாலதான் லாஸ்ட்ல மேடம் வந்து என்ன பத்த வச்சு நாங்கள் அடிப்போங்கிற மாதிரி சிகரெட்டை பற்ற வச்சாங்க. இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன், டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகலாம் வரல. டைரக்டர் இந்த மாதிரி பேசுகிறத பார்த்து அவரே டைரக்டாக என்னை கூப்பிட்டாரு. இதில் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுமான்னாரு. 2-3 கோட் சீன்லாம் அனுப்பி, அதுவும் நான் பிறக்காத காலத்தில் லக்ஷ்மி மேடம் பேசினேன், அது கிட்டத்தட்ட 6 பக்கம் இருக்கும் போல இருக்கு. என்னடா இது நமக்கு வந்த சோதனையாங்கிற மாதிரி படித்து பார்த்து கேட்டு அப்புறம் 3 நாளில் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. இதில் என்னன்னா 2 விஷயம். மேடம் தான் இதில் நடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த படத்தில் நடிக்க போகிறேன் நான் இன்னைக்கு 2 நாள் இல்லை அப்படின்னு சொன்னேன். நம்ம பீத்திக்கிறது அது ஒன்று தானே, எப்போவாதானே ஒரு படம் வரும். அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்களாமே அப்படிலாம் சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது இல்லை, யூடியூப்பில் வர கண்டென்ட் தான் நானும் பார்த்துருக்கேன். சீரியஸாக நான் போய் அந்த 2 நாள் கிட்டத்தட்ட 3 நாள் எனக்கு ஷூட்டு. ஒவ்வொரு ஷாட்லேயும் பக்கத்தில் நின்று அவ்வளோ அழகா சூப்பருங்க, இது இன்னும் கொஞ்சம் இப்படி பேசலாம், இன்னும் அழகாக கரெக்ட் பண்ணலாம், நீங்கள் தைரியமாக கேளுங்க என்னை பார்த்து, ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் சீனு. ஸோ அவ்வளோ அழகாக க்யூட்டாக சொல்லி கொடுத்தாங்க. மேம் நீங்கள் ஒரு வருங்காலத்தில் டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா சான்ஸுமே இருக்குது, ஏன்னா டைரக்டர் சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக வந்து டைரக்ஷன் பண்ணாங்க. ஐ லவ் யூ மேம், உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ. உதய் சார், நீங்கள் எப்படி எங்கள் டார்லிங்கை பார்த்து அவர் குழந்தைன்னு சொல்லலாம், அவர் ஆம்பளை எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, அவரோட ஆம்பளை படம் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த படம் ரொம்ப நல்ல படம், பெண்களுக்கான படம். எப்பவுமே பெண்கள் வந்து குடும்பத்துக்குள்ள தான் இருக்கணும், புருஷனுக்கு தான் வேலை செய்யணும், குழந்தைங்களை தான் பெற்று கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. நாங்கள் தேசிய கொடிக்காகவும் கேர்னலாகவும் இந்த நாட்டில் உயர்ந்து நிற்போம். எங்கே வேணாலும் எதுக்கு வேணாலும் சல்யூட் அடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். அப்படிங்கிறதுக்காக பெண்கள் படம் வந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி, சோஷியல் மீடியா, அரசியல் எல்லாத்துலேயுமே நீங்கள் அடக்கி வைக்கிறீங்க. எப்போவாவது தான் ஒரு படம் வருது, அவங்களும் அடுத்த சூப்பர் ஸ்டாராக ஆகிறதுக்கு, பெண் சூப்பர் ஸ்டாராக ஆகிறதுக்கு பத்திரிகையாளர்களே நீங்கள். விஷால்னா உங்களுக்கு எப்போ கல்யாணம்னு ஊரே கேட்டுச்சு. உங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அவங்களோட சேர்ந்து நானும் ரெடியாக இருக்கேன். இனிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.